வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஈஸ்வரி வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படியோ நல்லபடியாக கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்போ நம்ம பாட்டி நேராக ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஐயா, எப்படியோ இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சியா, இங்கே பாரியா, இப்போதைக்கு நீ ஈஸ்வரி கிட்ட உண்மையை சொல்ல வேண்டாமே. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை பாட்டி, நான் அத்தை கிட்ட உண்மையை சொல்கிறது தான் சரியாக இருக்கும். நான் மட்டும் இப்போ உண்மையை சொல்லாமல் விட்டா கண்டிப்பாக அந்த தீபவதி என்னை பற்றின உண்மைகளை அத்தைக்கிட்ட சொல்லிடுவாங்க. அத்தைக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த நேரடியாக சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டா கூட அத்தை அதை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களா மட்டும் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக அதுக்கான விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அதற்குள்ளேயும் நான் அத்தைக்கிட்ட யார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது நல்லது. இது கேட்டதும் பாட்டி சொல்கிறாங்க, ஐயா, நீ சொல்கிறதும் சரிதான்யா. ஆனால் இப்போ தான் நீயும் ரேவதியும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த நேரத்தில் ஈஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு அதுவே நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு ஒரு காரணமாகிட்டுன்னா என்னையா பண்றது? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, கண்டிப்பா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது பாட்டி. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் எல்லாருமே. நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி அப்படின்னு சொன்னதும் பாட்டி சொல்றாங்க, சரியா, என்னமோ நீ சொல்ற, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்ட்டு. அப்புறமா ஈஸ்வரி இருக்காங்கல்ல, நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, மாப்பிள்ள, இது மாதிரி உண்மையான இந்த பரமேஸ்வரியோட பேரன் யாரு அப்படிங்கிறத பற்றி என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் எப்போ சொல்ல போகிறீங்க மாப்பிள்ள? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அத்தை, நான் அதை இப்போவே சொல்கிறத்த, அதுவும் ஊர் மக்கள் தலைவர்கள் முன்னாடி தான் அத்தை நான் சொல்லணும் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ள, அதை பற்றி கூட நான் யோசித்தேன். எல்லாருமே சேர்ந்து தெரிஞ்சுக்கணும்ல, உண்மையான அந்த பரமேஸ்வரியோட பேரன் யாரு அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். மாப்பிள்ள, இப்பவே ஊர் தலைவர்களை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னதோட வில்லி சொல்றாங்க, அக்கா, உனக்கு எதுக்கு அக்கா சிரமம், நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோ வில்லிய பாக்குறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, உன் சொந்த வாயினாலேயே உனக்கு சரியான ஒரு ஆப்பு வச்சுக்கிட்ட. கொஞ்ச நேரத்துல அக்காக்காரிக்கு மட்டும் இல்லாம ஊர் மக்களுக்கும் நீயும் இந்த பரமேஸ்வரி குடும்பமும் எவ்வளவு பெரிய கேவலமான வேலையை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய போகுது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா அந்த வில்லி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டியை நேரா ஹீரோவை பார்த்து, ஐயா, தயவு செஞ்சு இப்போ சொல்ல வேண்டாயா, பொறுமையா இரு அப்படின்னு. வில்லி நேரா ஊர் தலைவர்கள் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, என் அக்காக்காரி உங்க எல்லாருக்கிட்டையும் என்னமோ முக்கியமான விஷயத்த பேசணுமா. ஸோ எல்லாரும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதை கேட்டதும் ஊர் தலைவர்களும் இதுவும் வரமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஈஸ்வரி நிற்க ஊர் தலைவர்கள் எல்லாருமே வந்து ஈஸ்வரியை பார்த்து, வணக்கம்மா, ஏதோ முக்கியமான விஷயம் எங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வர சொன்னீங்களாம்ல, அதாம்மா நாங்க வந்துட்டோம். ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கேன். ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, சொல்லுங்கம்மா, என்ன முக்கியமான விஷயம்? ஈஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பரமேஸ்வரியோட பேரன் யாரு அப்படின்னு. ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, தெரியுமா, அம்மாவோட பேரன் பத்தி யாருக்கும் தெரியாமையா இருக்கும்? தெரியுமேம்மா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆனா எனக்கு தெரியாதே, யாருமே இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லை இந்த ஈஸ்வரியோட உண்மையான பேரன் யாரு அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, என்னம்மா சொல்றீங்க, உங்களுக்கு இந்த பரமேஸ்வரி அம்மாவோட பேரன் யாருன்னே தெரியாதா? இத்தனை நாளும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம். ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படிதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஒருத்தன் காமெடி பீஸ் வந்தான் பாருங்க, அவன் ஒன்றும் அந்த சேதுபதி பேரன் கிடையாது. அப்ப ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா, யாரம்மா சொல்றீங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஈஸ்வரி, தயவு செஞ்சு இதை பெரிய விஷயமா ஆக்க வேண்டாம், இதை இப்படியே விட்டுரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், இந்த விஷயத்த எப்படி இப்படியே விட முடியும்? இங்க பாரு, உன்னோட உண்மையான பேரன் யாரு அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டுமே அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, உண்மையான பேரன் யார் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு தான்க்கா ஆகணும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதும் பரமேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த ஈஸ்வரி ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறா அப்படின்னு.
ஹீரோ நேரா அவங்க பாட்டியை பார்த்து, பாட்டி பொறுமையா இருங்க பாட்டி, இது மாதிரி அத்தை கிட்ட சொல்றது நல்லதுதான், பொறுமையா இருங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா இதனால கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரியுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, பொறுமையா இருங்க பாட்டி அப்படின்னு. அப்ப வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, ஏப்பா நீ தானப்பா சொன்ன பரமேஸ்வரியோட உண்மையான பேரன் யாரு அப்படின்னு உனக்கு தெரியும்னு சொன்னியல்ல, சொல்லு, நீ எப்ப சொல்லுவ அப்படின்னு உனக்காக நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். இது கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப அமைதியா, இங்க பாருங்க அத்தை, நான் சொல்ல போற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பெரிய கோபத்தை உருவாக்கும். ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும். ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள, நான் எந்த விதத்துலயும் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க அத்தை அப்படின்னு நேரா அவங்க அத்தையை பார்த்து, அத்தை நான் உங்ககிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்க கூடாது. ஆனா ஆரம்பத்துல நான் இந்த வீட்டுக்கு எதுக்காக தெரியுமா வந்தேன்? இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா நடந்த பல விஷயங்களால உங்க பொண்ணை கல்யாணம் பண்ற மாதிரி ஆகிருச்சு. நான் ஒண்ணு திட்டம் போட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த வீட்டுக்குள்ள வரல. எல்லாமே தானாவே நடந்தது அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள அதுக்கும் இதுக்கும் என்ன மாப்பிள்ள சம்பந்தம்? நீங்க எதுக்கு மாப்பிள்ள இப்ப மன்னிப்பு கேக்குறீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு. வில்லி சொல்றாங்க, அக்கா உன் மாப்பிள்ளை இப்ப எதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கூட அவனுக்கு தெரியல. ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா கொஞ்சம் அமைதியா இரு, மாப்பிள்ளை என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்போம். அப்ப வில்லி சொல்றாங்க, உனக்கு இன்னும் உன் மாப்பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு கொஞ்சம் அமைதியா இரு, மாப்பிள்ளை என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்கலாம். ஊர் தலைவர்கள் நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு, அம்மா இங்க என்ன நடக்குது அப்படின்னு எங்களுக்குமே புரியவே இல்லைம்மா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, கொஞ்சம் இருங்க, மாப்பிள்ளை ஒரு விஷயத்த சொல்ல போறாரு அப்படின்னு. ஹீரோ நேரா எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்றேன். 6 மாசத்துக்கு முன்னாடி நான் இந்த ஊருக்கு வரும் பொழுது அத்தை இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். அத்தையோட குடும்பத்தை எப்படியாவது தாத்தாவோட ஃபேமிலியில எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால அத்தை வீட்டுக்கு நான் ஒரு டிரைவர் மாதிரி வேலைக்கு சேர்ந்தேன். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, நான் தாத்த உண்மையான சேதுபதியோட பேரன். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. இங்க பாருங்க மாப்பிள்ள, அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னைக்குமே என் மாப்பிள்ள என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாரு. அவரு ரொம்ப நேர்மையான ஆளு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க தயவு செஞ்சு இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. யாராவது உங்களை இப்படி சொல்ல சொன்னாங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லத்த, யாரும் அப்படி சொல்லல, நான் தாத்த சொல்றேன் அப்படின்னு. ஊர் மக்களை பார்த்து, இங்க பாருங்க, அத்தையை ஏமாத்தி நான் அத்தை வீட்டுக்குள்ள போனேன். எப்படியாவது அத்தையை சமாதானப்படுத்தி கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா பல விஷயங்கள் நடந்து போச்சு. அத்தை, நான் தான் உண்மையான பரமேஸ்வரி சேதுபதியோட பேரன். இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இப்போ புரியுதாக்கா உனக்கு? ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, ஈஸ்வரியம்மா இது உங்களுக்கு தெரியாதா? அப்ப தெரியாம தான் உங்க பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? அம்மா உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கல்யாணமே நடக்குது அப்படின்னு நாங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியில இப்படியெல்லாம் நடந்திருக்கோம் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கலம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, நானுமே எதிர்பார்க்கல எனக்கு எதிரா இவ்வளவு பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கும் அப்படின்னு. பரமேஸ்வரி, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை, இப்படியா என் குடும்பத்தை ஏமாத்துவ அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, உன்னை ஏமாத்தணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு இல்லை. இந்த குடும்பத்தை நல்லபடியா வழி நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். என் பேரன் எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்துடலாம் அப்படின்னு நினைச்சுதான் அவன் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தான். நீ தேவையில்லாம இப்படி பேசாத அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தையை பார்த்து, அத்தை இதுக்கும் பாட்டிக்கும் எந்த வகையிலையுமே சம்பந்தம் கிடையாது. பாட்டி என்ன ஒன்றும் உங்க வீட்டுக்கு அனுப்பல. நான் தான் குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சு உங்க வீட்டுக்குள்ள வந்தேன். இதுக்கும் பாட்டிக்கும் எந்த விதத்திலையும் சம்மந்தம் இல்லை. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் ஏதாவது பேசுன அவ்வளோதான். ஊர் மக்களை பார்த்து பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அநியாயத்தை இந்த பரமேஸ்வரி எனக்கு பண்ணியிருக்கா? என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா. ஊர் மக்கள் எல்லாருமே இது சரின்னு சொல்றீங்களா? அப்ப ஊர் மக்கள் நேரா ஈஸ்வரிய பார்த்து, அம்மா இத்தனை நாளும் உங்களுக்கு இந்த உண்மை தெரியும், நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாங்க இருந்தோம். ஆனா
எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு எங்க யாருக்குமே கொஞ்சம் கூட யோசனையே இல்லை. அம்மா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அப்ப வில்லி சொல்றாங்க, நீங்க எல்லாரும் எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? மன்னிப்பு கேட்க வேண்டியவங்க அமைதியா நின்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோ நேரா ஈஸ்வரிய பார்த்து, அத்தை நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் அத்தை. உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை ஏமாத்திருக்க கூடாது. ஆனா கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட உங்ககிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த நேரத்துல என் அம்மாவை இழந்ததுனால இந்த கும்பாபிஷேகம் தடைபட்டு போச்சு. இல்லைன்னா அன்னைக்கு நடந்த கும்பாபிஷேகத்திலே உங்ககிட்ட நான் யாரு அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா நடந்த சூழ்ச்சியால என்னால சொல்ல முடியல. ஆனா இப்ப கூட இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு அடுத்த செகண்டே உங்ககிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினைச்சு நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன். அத்தை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அத்தை. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அது யாராலையுமே மன்னிக்க முடியாதுதான். ஆனா சூழ்நிலையால தான் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொன்னதோட வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா இததாக்கா ரொம்ப நாளா உன்கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன் மாப்பிள்ள உன் கூடவே இருந்து உனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பாத்தியா? இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான் அப்படின்னு நான் நினைக்கல சந்திரா. கூடவே இருந்துகிட்டு எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான். வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சதி நடக்குது அப்படின்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் சதி பண்ணியிருப்பான் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா அந்த சதியெல்லாம் பண்ணது இவர் கிடையாதுமா, அதெல்லாம் சித்தி. அதுக்கு வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா சதியெல்லாம் பண்ணது அவன், ஆனா பழி விழுறது என் மேல. அந்ததான் நீ சொல்றியே குடும்பத்துக்குள்ள ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உனக்கே சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னு நீ சொல்றியல்ல. பாத்தியாக்கா இது எல்லாத்துக்குமே காரணம் அவன்தான்க்கா. நான் உனக்கு எப்படிக்கா சதி பண்ணுவேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அப்ப சண்முகம் ஏதோ உண்மை சொல்லியிருக்கான். அவனோட போன்ல ஏதோ உண்மை இருந்திருக்கு. இதுக்கு காரணம் அந்த பரமேஸ்வரி தான் அப்படின்னு. ஆனா அந்த சண்முகத்தோட போனை யாருக்கும் தெரியாம நீ ஒழிச்சிட்டியல்ல. அப்ப இந்த பரமேஸ்வரிய காப்பாத்தணும், இந்த உண்மையெல்லாம் மறைக்கணும் அப்படின்னு நினைச்சுதானே நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க. வீட்டுக்குள்ளேயே வந்து என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்தி இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க. அப்பதான் ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி மாப்பிள்ளை இந்த குடும்பத்துக்கு எந்த வகையிலையுமே துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சாரு. நீ தேவையில்லாம மாப்பிள்ளை மேல இப்படி பழி போடாத. நீயே யோசனை பண்ணி பாரு, இந்த குடும்பத்துக்காக மாப்பிள்ளை எவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா அவரே வந்துட்டு அந்த கலசத்தை எல்லாம் கொண்டு போய் ஒழிச்சிட்டு அவரே கண்டுபிடிச்சு கொண்டாந்தது மாதிரி நாடகம் போடுவாராம். உனக்கு பல வகையில ஆபத்தை விளைவிச்சுட்டு அவரே காப்பாத்தின மாதிரி இப்படி நாடகம் போடுவாராம். அக்கா உன் மாப்பிள்ளைய தயவு செஞ்சு நம்பாத. அவன் கூடவே இருந்துகிட்டு உனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான். இதுக்கு மேலேயுமா நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்க போற? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இதுக்கு மேல நான் அவனை நம்பினேன் அப்படின்னா இந்த மாதிரி முட்டாள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஈஸ்வரி பயங்கரமா கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி நேரா ஈஸ்வரியை பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, என் பேரை மேல உள்ள கோவத்துல தயவு செஞ்சு அவனையும் ரேவதியும் பிரிச்சிடாத அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, எப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சோ அப்பவே இவனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த வகையிலயும் சம்மந்தம் கிடையாது. ரேவதி நீ சொன்னியெல்லாம் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை அப்படின்னு. நான் இப்ப 2 பேருக்கும் விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீ கையெழுத்து போடணும். இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. அம்மா என்னால முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் மேல எந்த தப்பும் இல்லை. குடும்பத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இங்க வந்தாலே தவிர்த்து மற்றபடி அவர் மேல எந்த தப்பும் இல்லை. இந்த கும்பாபிஷேகத்துக்காக அவரோட பெத்த தாயே இழந்திருக்காரு. அப்படி இருக்கலாம் என்னால அவரை விட்டு கொடுக்க முடியாதுமா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி சொல்றாங்க, உனக்கு என்ன விட அவன் தான் முக்கியமா போயிட்டானா? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா நான் உன்கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன், இவன் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல உள்ள எல்லாரையுமே அவன் பக்கம் இழுத்துக்கிட்டான் அப்படின்னு. ஆனா நீ தான் நம்பல. இந்த வீட்டுல நீ மட்டும்தான் அவனை இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறிய தவிர்த்து வேற யாருமே அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு யோசிக்க கூட இல்லை. நீ வேணும்னா பாரு அப்படிங்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.